நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இன்றைக்கி ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் செய்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. மக்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறன்ற பேரில் எது ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ்னே தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அதோட லிஸ்ட்டு ரொம்பவே அதிகம். எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருமே முன்னேறணும்னு தான் நினைப்பாங்க. ஒரே டைமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண 2 ஃப்ரெண்ட்ஸோட கதையை தான் பார்க்க போகிறோம். 2 பேருமே படித்து முடிச்சுட்டு தனித்தனியாக சூப்பர் மார்க்கெட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருத்தர் தன்னோட சொந்த பேர்லேயே சூப்பர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் ஒரு கம்பெனியில் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவருடைய சேல்ஸும் குரோத்தும் ஆரம்பத்துலேருந்தே நல்லா போயிட்டு இருக்குது. சொந்த நேமில் ஸ்டார்ட் பண்ணவருடைய பிஸ்னஸ் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக போக அவருடைய சேல்ஸும் குரோத்தும் அதிகமாகிடுச்சு. அப்படியே பல வருஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியில் 2 பேருமே சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிறாங்க. நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் அவங்க 2 பேரையும் ஸ்டேஜில் பேச கூப்பிடுறாங்க. அப்போது ஃப்ரான்ச்சைஸ் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவரை அவங்களுடைய நேம் அப்புறம் பிஸ்னஸ் மேன் மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் தன்னோட சொந்த நேமில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவரை அவரோட நேமோடு சேர்த்து அவரோட வளர்ச்சிக்காகப்பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையுமே பெருமையாக சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ தான் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கினவருக்கு ஒரு விஷயம் புரியுது. 2 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேம், பிஸ்னஸும் சேம். ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்ததுனால நான் வெறும் பிஸ்னஸ் மேன், அவன் பிஸ்னஸ் மேனோட சேர்த்து அவனுக்குன்னு ஒரு பிராண்டு, நம்ம ஒரு பிராண்டை வளர்த்து விட்டுருக்கோம். ஆனால் அவன் ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்கான்னு அப்போ தான் அவருக்கு புரியுது. இந்த கதையை எத்தனை பேர் முழுசாக கேட்டிங்கன்னு தெரியாது. அப்புறம் எத்தனை பேருக்கு கதையோட கான்செப்ட் புரிஞ்சதுன்னு தெரியாது. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் என்ன பிஸ்னஸ்க்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். டீ கடை, ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் இதுக்கெல்லாம் ஏன் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கணும்? உங்கள்கிட்ட ஸ்கில் இருக்குது, படிப்பும் இருக்குது. ஒரு டீ கடையில் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற அளவுக்கு என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது? ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிற காஸ்ட்டுக்கு நீங்களே சொந்தமாக உங்களோட பிராண்ட் நேம்லையே அவங்க பண்ணுறதை விட பக்கா செட்டப்பில் நீங்களே உங்கள் ஓன் பிராண்டை உருவாக்கிக்க முடியும். அதை விட்டுட்டு வேறு ஒரு பிராண்டை வளர்த்து விடுறீங்களே தவிர உங்களோட பிராண்டை உருவாக்கலை. அதுதான் ஃபேக்ட்டு. நிறைய பேர் ஏடிஎம், பெட்ரோல் பங்க் இதெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே. பட் டீ ஸ்டால், ரெஸ்டாரண்ட்லாம் ஓன் பிராண்டில் ஸ்டார்ட் பண்ணாலே நல்லா போகும். ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களா இருந்தால் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பிராண்டை வளர்த்து விட போகிறோமா இல்லை உருவாக்க போகிறோமான்னு. நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும். உங்களுடைய பிஸ்னஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஓனாக உங்களால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. அடுத்து என்ன பிஸ்னஸ் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்குமா, லாங் டைமுக்கு ரன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அடுத்து உங்களுக்கு எந்த ஸ்கில் தெரியுமோ அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி இருந்தால் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். அடுத்து உங்களுடைய ஃபினான்ஷியல் காஸ்ட்டு. இப்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா மட்டும் போதும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் வச்சுட்டு ஆரம்பிக்க முடியாது. அந்த 1 லட்சம் செட்டப் காஸ்ட்டு மட்டும்தான். அடுத்து அட்வான்ஸ் காஸ்ட் இருக்குது. ரன்னிங் கேபிட்டல், அதாவது பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு அதுலேருந்து எந்த ப்ராஃபிட்டும் இருக்காது. ஸோ ப்ராஃபிட் வர வரைக்கும் ரன் பண்ணுறதுக்கு தேவையான காஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். 1 லட்ச ரூபா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போதும்னு சொல்கிறாங்கன்னா 2 or 3 lakhs கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து நீங்கள் ஒரு பிராண்டில் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறீங்கன்னா ஏற்கனவே அதே ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கவங்கள மீட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும். அப்போ தான் அதில் இருக்க நிறை குறைகளை தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். அடுத்து ஃப்ரான்ச்சைஸ் அக்ரிமெண்ட். நீங்கள் முழுசாக அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு படிக்கணும். அப்படி படித்தா தான் ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலே நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்து சரி பண்ணிட்டாலே ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸில் பெருசாக சாதிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.